கொடைக்கானலில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மாற்றுப்பாதை அமைக்க திட்டமிடப்படும் என்று அமைச்சர் ஏவ வேலு கூறியிருக்கிறார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சர்வதேச அடையாளமாக இருக்கக்கூடிய கொடைக்கானல் மிகவும் கடும் நெருக்கடிகளில் இருக்கிறது. குறிப்பாக வார நாட்கள் கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் அங்கே ஏற்பட்டு மக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகின்றனர். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு மாற்று வழிப்பாதை அங்கே உருவாக்குவதற்கு ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த பணி என்ன நிலையில் இருக்கிறது என்பதனை தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமைகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தம்பி செந்தில் குறிப்பிட்டது போல இந்தியாவில் இருக்கிறவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை, இந்தியாவில் இருக்கிற சுற்றுலா பயணிகள் கூட கொடைக்கானலுக்கு வருகிறார்கள். அதனால இந்த சீசன்ல பார்த்தோம்னு சொன்னா வண்டிகள் உள்ளே போவதற்கு பல மணி நேரம் ஆகிறது. ஆனால் ஏற்கனவே இதே சட்டமன்றத்தில் பல நேரம் எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுதும் நம்முடைய செந்தில் அவர்கள் இந்த கேள்வியை அந்த கேட்டதன் அடிப்படையில் இதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதற்காக நானே நேரடியாக அவர் அழைத்துக் கொண்டு கொடைக்கானலிலே போய் அந்த இன்னொரு மாற்றுப்பாதை அமைப்பதற்காக வேண்டிய பணிகளை ஆய்வு செய்வதற்காக நான் போயிருந்தேன். அதுக்கு பின்னால் இப்ப நம்முடைய அரசாங்கத்தின் மூலமாக பொறியாளர்லாம் அழைத்து அதற்கு இந்த ஆண்டே ஒரு டிபிஆர், ஒரு டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஒன்று தேவை என்று சொல்லி அதற்கு முக்கியத்துவம் தந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது முழுமை அடைந்தவுடனேயே முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு எவ்வளவு ரூபாய் தேவைப்படுமோ அதுக்கு இசைவு பெற்று அதற்கு இந்த ஆண்டே முக்கியத்துவம் தரப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.